இந்த நிமிஷம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் திமுக கூட்டணி உறுதியாகாத நிலையில இருக்கு. அவங்க கூட இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் கடைசி வரைக்கும் இருப்பாங்களா, இல்லை கொடுக்குற சீட்ஸ்லையும் எண்ணிக்கையும் சரி இடங்களுடைய தேர்வுலையும் திருப்திகரமாக இருப்பாங்களா? ஏன்னா கடைசி நிமிஷம் எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கூட பேச்சுவார்த்தை முறிஞ்சு வெளியில போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய அந்த முரண்பாடுகள்லாம் இப்போ திமுகல டெய்லி பேசிஸ்ல வர ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் எடப்பாடி நேற்று பேசும்போது சொல்றாரு, ஆட்சியில பங்கு கேட்குறவங்க எங்ககிட்ட கிடையாது, அது திமுகக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ இது நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அதிமுக கூட்டணி ரொம்ப வீக்கான கூட்டணி மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. மெல்ல மெல்ல அது வலுப்பெற்றுக்கிட்டே வருது. திமுக கூட்டணி வலுவா இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. இப்போ மெல்ல மெல்ல அது வந்து பிரச்சனைகள் ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் போக 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 இது சைக்கிள் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா திமுக திடீர்னு ஸ்ட்ராங் ஆகிட்ட மாதிரி தெரியும், ஏடிஎம்கே வீக்கான மாதிரி தெரியும். அடுத்த சைக்கிளில் ஏடிஎம்கே. இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்.